நீதி வேண்டும், நீதி வேண்டும். திருப்போணம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். எங்க தோழர்கள் போய் புகார்களுக்கு போயிட்டு கீழே போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பாப்புல போய் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. வாங்குறாங்களா இல்லையா? எஸ்பி ஆபீஸ்ல, சிஓபி, கமிஷன் ஆபீஸ்ல இல்லைன்னு மறுக்க சொல்லு. நான் ஆதாரம் தரேன். இவ்வளவு ஆதரவு சக்தியை பின்புலத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அவங்க முகநூல் எடுத்து பார்க்கிறோம். ஆட்டுப்புழுக்க அண்ணாமலையோட அவங்க முகநூல் அனைத்துமே ஒரு சங்கி இந்து சனாதன RSS சக்தியோட தொடர்பு. திராவிடர் பெரியார் கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசே, காவல்துறையே தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. காவல் சித்திரவதைகளை தடுத்து நிறுத்து. நீதி வேண்டும், நீதி வேண்டும். திருப்போணம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். திருப்போணம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். இயற்றிடே, இயற்றிடே. காவல் சித்திரவதைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றிடே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திராவிடர் பெரியார் கழகம், திராவிடர் பெரியார் கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம், நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். திராவிடர் பெரியார் கழகம், திராவிடர் பெரியார் கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம், நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே. காவல்துறையே, தமிழக அரசே, காவல்துறையே, தமிழக அரசே. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. காவல் சித்திரவதைகளை, காவல் சித்திரவதைகளை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். திருப்போணம் அஜித்குமாருக்கு, திருப்போணம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். இயற்றிடே, இயற்றிடே. இயற்றிடே, இயற்றிடே. இயற்றிடே, இயற்றிடே. இயற்றிடே, இயற்றிடே. காவல் சித்திரவதைகளுக்கு, காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான தனி சட்டத்தை, எதிரான தனி சட்டத்தை இயற்றிடே, இயற்றிடே. இயற்றிடே, இயற்றிடே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இது திமுகவின் ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம். திருப்புவனம் அஜித்குமார் காவல் சித்திரவதை படுகொலையை கண்டித்து திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக இன்று மதுரையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள், தமிழ் புலி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமார் அவர்கள், திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பாளர் தோழர் விடுதலை வீரன் அவர்கள், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் தோழர் பக்ரீதன் அவர்கள், மக்கள் கண்காணிப்பு இயக்கத்தின் இணை இயக்குனர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தோழர் ஹென்றி திபன் அவர்கள் மற்றும் பல்வேறு தோழமை இயக்க தோழர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள். திருப்புவனம் அஜித்குமாருக்கு நடந்த ஒரு படுகொலை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மிக மோசமான படுகொலை. இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு காவல் சித்திரவதை படுகொலை நடைபெறக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே காவல் சித்திரவதையில் கொலைகளுக்கென்று தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற என்கிற கோரிக்கையை வச்சோம். அதே போல இன்று காவல் சித்திரவதைக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தையும் இயற்ற வேண்டும். அந்த சட்டத்திற்கு அஜித்குமார் பெயரே சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாகவும் தோழமை இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே முன்வைக்கின்றோம். பெரியார் திராவிடர் கழகம், அதன் தோழர்கள், தலைவர் மணியமுதன் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் சித்திரவதை படுகொலை காவல் நிலையத்திலே மடப்புறம் நம்முடைய தம்பி அஜித்குமாருடைய படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பெரியார் இயக்கத்தை திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் எங்கே சித்திரவதை நடந்தாலும், யாருக்கு சித்திரவதை நடந்தாலும், அது எந்த வகையில நடந்தாலும் அங்கே சாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை. மனிதன் முதலிலே பாதிக்கப்பட்டவன் மனிதன் என்ற அடிப்படையில் தான் பார்க்கின்றோம். மனித விதிமுறை மீறல் எந்த மனித வர்க்கத்திற்கு ஏற்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நம்முடைய மணியமுதன் தலைமையிலான இந்த அமைப்பு. பொதுவாக திராவிட இயக்கங்கள், பெரியார் பேரை சொல்லுகின்ற அமைப்புகள் அனைத்துமே மனித விரோதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், யாருக்கு ஏற்பட்டாலும் அதை கண்டிக்கின்ற உரிமை படைத்த இயக்கமாக, போராளிகளாக திராவிட இயக்கம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அஜித் குமாருக்கு ஏற்பட்டது திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டதற்கு பின்பாக ஒரு 25வது படுகொலை என்று கருதுகின்றேன். நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதோட ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசம் சங்கிகள் பாசிச பாஜக மாநிலங்கள்ல தினசரி சித்திரவதை படுகொலை செய்யப்பட்டவருடைய உடல் கூட கிடைக்காது. அதை எரித்த சாம்பலை கொண்டு வந்து காவல்துறை மகனை மகளை பறிகொடுத்த ஒரு இடத்துல வீட்டுல கொடுத்துட்டு போடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில காக்கை குருவிகளை போல 13 பேரை படுகொலை பண்ணாங்க, சுட்டுக் கொன்றாங்க தூத்துக்குடியில. ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்து கேட்கின்ற பொழுது, நான் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து என்று சொன்ன ஒரு கேடு கட்ட எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் இலவச போன் கேட்டு கொடுக்கறதுக்காக அப்பன் மகனையே கொண்ட கொடூரம் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நியாயப்படுத்தி திராவிட மாடல் ஆட்சி நடந்தது குறைவுதான் சொல்ல நான் விரும்பல. நடந்த தவறு நடந்ததுதான். இதற்காக வருத்தப்பட வேண்டியது, கண்டிக்கத்தக்கது நம்முடைய உரிமை, அது யார் ஆட்சியில் இருந்தாலும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லாம முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று, இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை சரியா செயல்படவில்லை என்பதை ஒத்துக்கொண்டு நீதிமன்றத்திலேயே அரசு தரப்பு வழக்கறிஞர் முதலமைச்சரை கேட்காம அரசு தரப்பு வழக்கறிஞர் பேச மாட்டாரு. நம்முடைய அஜ்மல் கான் அவர்கள் பேசினார். தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். இந்த துணிச்சல் முத வேணும். தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சரா இல்ல, உடனடியாக அடுத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறார். இது ஒரு வரம் இருந்தாலும் இதுவே தீர்வு இல்லை. மணியமுதன் சொன்னது மாதிரி ஆணவ படுகொலைக்கு இனிமே நடக்கக்கூடாதுக்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் சொன்னோம். அது மாதிரி காவல்துறையில காவல் நிலையத்தில் சித்திரவதை படுகொலை நடக்க கூடாது, நடக்கவே இதுவே இறுதியா இருக்க வேண்டும். அதற்கான தனி சட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் இயற்றணும். உங்க காலத்துல தான் இயற்ற முடியும். ஏன்னா காவல்துறை சித்திரவதை நீங்க அனுபவிச்சவர். எடப்பாடி பழனிசாமி ஜெயில் தெரியாது. நீங்க இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலையின் போது சிறையில் இருந்திருக்கீங்க. வித்யாசாகர் ஒரு ஜெயில் சூப்பர் சென்னையில நீங்க இருந்த லாக்அப்ல இரவுல லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களை அடிச்ச கதை உங்களுக்கு தெரியும். காவல்துறையுடைய சித்திரவதை நீங்கள் நேரடியாக பார்த்தவர். உங்கள் கண்ணு முன்னாடியே முன்னாள் மேயர் சிட்டி பாபுவ சென்னை சிறையில நெருக்கடியின் போது அடிச்சு கொண்டதா இந்த காவல்துறை இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயமா?
உங்களை தான் அடிக்க வந்தாங்க. ஆற்காடு வீராசாமி அடி வாங்கினார், முன்னாள் அமைச்சர், காது செவிடா போச்சு. முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறன் தாக்கப்பட்டார். இந்த காவல்துறையில சித்திரவதை என்ன, படுகொலை என்ன, நீங்களே நேரடி சாட்சி, நீங்களே அனுபவித்தவர். உங்க காலத்துலதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியும். அண்ணாவை தெரியாம, திராவிடத்தை தெரியாம, சித்திரவதைகளை அனுபவிக்காத எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு இது புரியாது. அதனால மடப்புறம் அஜித் குமாருடைய படுகொலை நடந்தது முற்றிலும் சட்டவிரோதம், ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டவிரோதம், சகிக்க முடியாத கொடுமை. தாயை இழந்து வாடும் ஒரு வாலிபன், திருமணம் முடிக்காத வாலிபன், அவன் கனவுகள் நொறுக்கப்பட்டிருக்கு. அவனை பாராட்டி சீராட்டி வளர்த்த தாயுடைய கனவு அழிக்கப்பட்டிருக்கு, நொறுக்கப்பட்டிருக்கு. சாதாரண 9 பவன் நகை காணவில்லை என்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல வீடு புகுந்து கொள்ளை. மதுரையில கூட ஒரு கேள்விப்பட்டான் கதை. முன்னாள் அமைச்சர் வீட்டுல 200 கோடி. காவல்துறை எவ்வளவு லாகவமா கைப்பற்றி எவ்வளவு லாகவமா அந்த வழக்கை முடிச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு புரியாதா? தெரியாதா? அது மாதிரி இவரை சித்திரவதை பண்றதுக்கு என்ன காரணம் அதான் புரியல. சிறையில் இருக்கக்கூடிய தனிப்படை அதிகாரிகளுடைய காவல்துறை இருக்கக்கூடிய காவலருடைய மனைவி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு மேலதிகாரி அழுத்தம் இருந்தது, அதனால நாங்க அடிச்சோம் சொல்றாங்க. அந்த மேலதிகாரி யார்? அதான் இப்ப கேள்வி. வழக்க நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றுவதை வரவேற்கிறான். யாருக்கு அந்த துணிச்சல் வராது? தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரணை சரி வராது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதிர்கட்சிகள் வர மாதிரி சொல்லுவாங்க. நானே மாத்துகிறேன் உங்கள் கோரிக்கையை, சிபிஐக்கு மாத்திருக்கீங்க, வரவேற்போம். ஆனா இந்த 5 போலீஸ் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்கள விசாரணைக்கு அழைச்சு, கஸ்டடிக்கு அழைச்சு, யாருப்பா உங்களுக்கு உத்தரவிட்டான்னு கேட்கறதுல என்ன வந்துச்சு? இது ஒரே கேள்விதான். முதலமைச்சர் நடந்து கொண்ட முறை வரவேற்கத்தக்கது, பாராட்டுறோம். தாயிட்ட மன்னிப்பு கேட்டதை வரவேற்கிறோம். அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது, வீட்டு மனை கொடுத்தது, அதை சில பேர் அரசியலாக்கலாம். அது வேற, நாங்க அரசியலாக்க மாட்டோம். பெரியார் பேரை சொல்றேன். எங்களுக்கு இந்த 25 பேருடைய சித்திரவதை படுகொலை ஒண்ணுதான். எங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ராமநாதபுரம் மணிகண்டனுக்கு ஒரு பிரச்சனை இதே மாதிரி. இந்த இடத்துல தமிழ் குடியல் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவனு நானும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சிறுமதிக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்தது, சாதி கிடையாது. இதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வருது, நாகை திருவள்ளுவர் வருவார், பசுமன் பாண்டியன் அனைத்துக்கும் வருவேன். ஆனா இதுல சில ஊடகங்கள், இதுல சில கட்சிக்காரன் ஜாதி, எங்களுக்கு ஜாதி கிடையாது. மனிதன், எந்த மனிதன் தாக்கப்பட்டாலும், சித்திரவதை படுகொலை செய்தாலும் கண்டிக்கின்ற இயக்கம் தான் பெரியார் குறை சொல்ற இயக்கம். எங்களுக்கு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு. அதனால முதலமைச்சர் நடவடிக்கையை வரவேற்கிறோம். யார் அந்த சார்ன்ற மாதிரி, யார் அந்த அதிகாரி? இந்த பெண்ணுக்கு, நிகிதாவுக்கு இவ்வளவு ஆதரவு சக்தியை பின்புலத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அவங்க முகநூலை நம்ம எடுத்து பார்க்கிறோம். ஆட்டுப்புழுக்க அண்ணாமலையோட அவங்க முகநூலை அனைத்துமே ஒரு சங்கி, இந்து சனாதன RSS சக்தியோட தொடர்பு. ஒரு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய, அரசாங்கம் சம்பளம் வாங்கக்கூடிய நிகிதா ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட நிகிதா ஒரு RSS காரராக, சங்கியாக. அதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, முரட்டு சங்கிலாம் இந்த சங்கிட்ட ஏமாந்துருக்காங்க. எல்லாம் ஒரே சங்கியா தான் இருக்காங்க. ஆனா எப்படா இதை எனக்கு ஒன்றும் புரியல. முரட்டு சங்கி, சின்ன சங்கி, பெரிய சங்கி எல்லாம் ஏமாந்துருக்காங்க. அப்ப சதி திட்டம் இருக்கா? அமித்ஷா வந்து அடிக்கடி இங்க வர்றாரு, அவருக்கு இங்க கடமை இல்லை. பாஜகவுக்கு நீ வந்து ஊடகம் தான் பெருசாகிறீங்களே தவிர
பாஜக என்னங்க கலை இருக்கு? நாங்க 2026 ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடியில பூத் ஏஜென்ட் போறதுக்கு பாஜக ஆள் இருக்கா? திருமங்கலம் பக்கத்துல முனியாண்டி கோயில் போடுவாங்க, அவங்கள சேர்ந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சிருக்கான், ஊருக்கு 4 இருக்கு. முனியாண்டி விலாஸ் ஹோட்டலோட கிளைக்கலை கம்மி பாஜக. நீ எப்படி ஆட்சியை பிடிப்ப? அப்ப ஏதோ சதி இருக்கு. ஒண்ணு வாக்கு இயந்திரத்துல மராட்டியத்துல வடக்க பண்ற மாதிரி இங்க பண்ண முடியாது. ஏன்னா நாங்க ஒரு மிஷின் வீடு திரும்பாது. ஒரு மிஷின்ல இங்க ஏதாவது ஃப்ராட் பண்ணா ஒரு மிஷின் நாங்க அனுப்ப மாட்டோம் வெளியே. அது இங்க கலை இருக்கு, திராவிட கருத்தியல் கலை இருக்கு, ஆள் இருக்கா, இங்க ஒண்ணு விட மாட்டான். பாஜக கட்சிக்காரன் வெளியே ஏற முடியாது, அதிகாரி திமுக தான் தோத்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப முடியாது. நாங்க பாத்துக்கிறோம், அது வேற. இந்த வகையில நாங்க திராவிட மாடலுக்கு நிற்போம். ஏன்னா நீங்க தான் திராவிட கருத்தியா நிக்கிறீங்க. ஆனா அதற்காக அஜித்குமார் படுகொலையில சிபிஐ விசாரணைக்கு இருக்கீங்க, வரவேற்போம். அந்த தாயிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க, வரவேற்போம். உடனே நடவடிக்கை எடுத்தீங்க, வரவேற்போம். எடப்பாடியோட 100 மடங்கு பாராட்டுறான். ஏன் இந்த காவலர் 5 பேரை கூப்பிட்டு ஏப்பா உங்களுக்கு அவங்க மனைவி சொல்றாங்கல்ல, 5 பேருடைய மனைவி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தனிப்படைக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார் என்பதை நாட்டுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். தனி சட்டம் சித்திரவதைக்கு படுகொலைக்கு எதிராக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் அழைப்பு விடுத்தவுடன் உடனடியாக பங்கேற்கிறோம் என்று கூறி நம்முடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்து சென்றிருக்கின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமார் அவர்களே, திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பாளர் தோழர் விடுதலை வீரன் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் தோழர் பத்ருதீன் அவர்களே, பழங்குடி தமிழர் இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர் தோழர் ராஜா அவர்களே, திராவிட தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் சந்திர அவர்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய மனைவி, குழந்தை, குடும்பம் என அனைத்தும் விட்டுவிட்டு இரவு பகலாக நம்மை பாதுகாப்பதற்கென்றே நேர்மையோடு உண்மையோடு உழைக்கின்ற பல காவல்துறை அதிகாரிகள் இங்கே உள்ளார்கள். அவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. 10 நாட்களுக்கு முன்பு வரை 29 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் தன் குடும்பத்தோடு சிரித்து மகிழ்ந்து அந்த குடும்பத்துக்கு தூணாக நின்று விளங்கிய ஒரு இளைஞன் இன்று மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கின்றார். அந்த படுகொலைக்கு காரணமான காவல் அதிகாரிகளை அதே போன்று தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்போணம் அஜித்குமார் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? திருப்போணம் அஜித்குமார் திருப்போணம் மடப்புறம் காளியம்மன் கோவில்ல ஒரு காவலாளி, அதுவும் ஒப்பந்த காவலாளி, வெறும் 8000 ரூபாய் 9000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காவலாளி. அவர் தன்னுடைய பணியை பார்த்து கொண்டிருக்கும் போது 2 பெண்கள் வர்றாங்க, அவங்களுடைய வாகனத்தை நிறுத்துறாங்க. அந்த வாகனத்தில் நகை காணாம போகுது என்று அவங்க சொல்றாங்க. அது உடனடியாக அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு செய்தி போகுது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு செய்தி கொடுத்ததாக இவர் சொல்றாங்க. உடனே ஸ்பெஷல் டீம் என்று சொல்லப்படுகிற தனிப்படை அதிகாரிகள் வர்றாங்க. விசாரணைக்கு அழைத்து செல்வோம் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவரையும் அவரையும் அழைச்சு போறாங்க. அழைத்துட்டு போய் 2 நாட்கள் கொடூரமாக, மிக கொடூரமாக, வார்த்தைகளை சொல்ல முடியாது, அவருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 44 இடங்கள்ல அவருக்கு காயம் ஏற்பட்டு, பின் தலையில, முதுகுல, காலில் பெரிய கொடுமை. அவருடைய பிறப்புறுப்புல, ஆண் உறுப்புல மிளகாயை தூவி சுற்றுலா பண்ணிக்கிறான். இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? எந்த நாட்டிலாவது நடக்குமா? காவல்துறை அப்படிங்கிறது பொதுமக்களை பாதுகாப்பதற்கு,
பொதுமக்களை அடித்துக் கொள்வதற்காக காவல்துறை? இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது. அப்படி என்ன தவறு செஞ்சாரு? நகை காணாம போயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அது புகார் எடுக்கப்படலை, எஃப்ஐஆர் போடப்படலை. உங்க பேச்சுப்படியே நகை காணாம போயிடுச்சுல, நீங்க என்ன செய்யணும்? உடனடியாக அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும், எஃப்ஐஆர் போடணும், நேரா கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தணும், ஆஜர்படுத்தணும். அதை செய்யாம 2 நாட்களாக ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொடுமைப்படுத்தி, அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க, 5 ஸ்பெஷல் டீம் அதிகாரிகள் போட்டு அவ்வளவு கொடூரமாக தாக்குறாங்க. இப்படி ஒரு கொடுமையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்துச்சு. அதற்கு பிறகு இறுதியாக ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை நடந்த 2020 காலகட்டத்தில் பிறகு திமுக ஆட்சி பொறுப்புகள் வந்த 7வது மாதத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு லாக்அப் டெத் நடைபெறும். அதற்கு இங்கு பல்வேறு இயக்கங்கள் போராடினோம். இப்படி ஒரு லாக்அப் டெத் நடைபெறக்கூடாது என்று முதல் கொலை நடைபெறும் போதே நாங்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம், தகவலை சொன்னோம். அதற்கு பிறகு 3 மாதம் கழித்து ஒரு லாக்அப் டெத் நடக்குது. உடனடியாக எங்களை போன்ற பெரியாரியவாதிகள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அரசுக்கு எதிராக இதே இடத்துல கூட்டம் போட்டு அத்தனை பேரும் பேசியிருக்கோம். இந்த அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக காவல்துறையில் பலர் உள்ளார்கள். பல அதிகாரிகள் திமுக அரசுக்கு எதிராக, பல உளவுத்துறை அதிகாரிகள் திமுக அரசுக்கு எதிராக உள்ளார்கள். இவர்கள் அத்தனை பேரும் RSS நியமிக்கப்பட்டவர்கள். எடப்பாடி ஆட்சி காலத்திலே இங்கே நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். இவர்கள் ஒருபோதும் திமுக அரசுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள், இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்று தொடர்ந்து இதே இடத்துல கூட்டம் போட்டு பேசிக்கலாமா இல்லையா? அப்போதே இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? நம்மை ஆதரித்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அதிமுக ஆகட்டும், தமிழ் புயலாகட்டும், மற்ற அனைத்து இயக்கங்களாகட்டும், திராவிட தமிழ் கட்சியாகட்டும், நாங்கள் உட்பட அனைவருமே யாரை ஆதரித்தோம்? கடந்த ஆட்சி காலத்துல, கடந்த தேர்தல்ல இதே திமுக ஆதரித்தோம். இதே தெருவா நாங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணோமே. திமுக ஆதரித்த நாங்களே இன்று உங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோமே. ஏன்? எத்தனை முறை சொன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் அரசுக்கு எதிராக இருக்க சொன்னோமே இல்லையா? ஏன் கேட்கல நீங்க? முதலமைச்சர் போய் எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை. கடந்த ஆட்சி காலத்துல இதே போல படுகொலையில எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது சொன்னார். ஸ்டெர்லைட் போராட்டத்துல தூத்துக்குடி துப்பாக்கி போது எனக்கு தெரியாது சொன்னார். ஆனா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த அம்மாவுக்கு தொலைபேசியில் அழைச்சு, அம்மா மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்றாரு. எவனோ 4 பொறிக்கு போய் அடிச்சு கொலை செஞ்சதுக்கு இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் போய் மன்னிப்பு கேட்கிறார். அது நம்ம பெருந்தன்மையா எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அவருடைய தவறு, அந்த தவறை உணர்ந்து போய் மன்னிப்பு கேட்கிறார் என்றும் நாம் நினைச்சுக்கலாம். ஆனா இது அரசுக்கு தேவையா? முதலமைச்சருக்கு தேவையா? நீங்க ஆரம்பத்திலே காவல்துறை உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளை களை எடுத்தால் இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? என்ன 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. பல நல்ல திட்டங்களை இந்த திமுக அரசு மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றது. பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, கல்விக்காக ஒன்றிய அரசு எடுத்து பல நலத்திட்டங்களை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அத்தனை நலத்திட்டங்களும் இந்த மாதிரியான ஒரு சில அசம்பாதங்களால் பேர் கெட்டு போயிருக்கு. இதைத்தான் நாங்க படிச்சு சொன்னோம். ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எதிராக இந்த காவல்துறை உள்ளது, நாங்க உறுதியா சொல்றோம். எங்க நீங்க போறீங்க, கடை வச்சிருக்கீங்க, அத்தனை பேர் கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் போய் காவலுக்கு போய் புகார் கொடுக்க போயிருக்கீங்கல்ல, உங்களை இந்த காவல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி மதிச்சிருக்காங்க? சொல்லுங்க பாப்பா. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். எல்லாரும் காவல் நிலையத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்போமா? போனோம்னா வாங்க சார் உட்கார்ந்து சாப்பிட்றாங்களா, என்ன வேணும், என்ன விஷயம், எதுக்கு வந்த, அப்படியா, எழுதி கொடுத்துப்போம், இப்படி சொல்லுகின்ற அதிகாரிகள் எல்லா காவலும் இருக்கு. உங்களுக்கு வேலை என்ன? பொதுமக்கள் வந்தா புகார் எடுத்துக்க, அதை விசாரணை செய்யி. ஆனா பொதுமக்கள் போய் புகார் கொடுக்க போய் அவன் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வருவான். அதை நாங்களே பேசி இருக்கோம்டா, ஸ்டேஷனுக்கு போனா அவன் அவ்வளவு அவமரியாதையை பேசுறான்டா அப்படின்னு பல பேர் வந்திருக்காங்க. அது எங்க ஒரு பக்கம் மேலும் புகழ போனா புகார் கொடுக்க போனா, இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஆடு காணாம போச்சுன்னு நெல்லூர் பக்கத்துல ஒருத்தர் வந்தார் ஸ்டேஷன். அப்பதான் நாங்க உள்ள போறோம். ஆடு காணாம போச்சா, என்ன ஆடுங்கப்பா, போலீஸ்கார் இருக்கிற எஸ்ஐ இருக்கிறாப்ப, ஏய் ஆடு காணாம போச்சுன்னா எப்ப காணாம போச்சு, ஏன் காணாம போச்சு, உனக்கு யாரும் எதிரி இருக்கானா, இல்ல உங்களுக்கு ஒரு திருட இருக்கானா, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம், நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றவங்க போலீஸ் இருக்காரு. நீ என்ன ஆளுங்க, ஏன் நீ பொண்ணு கொடுக்க போறியா, கட்டி வைக்க போறியா அந்த ஆளுக்கு சொல்லு. காவல் நிலையத்துக்கு பொதுமக்கள் வந்தா நீ என்ன வெங்காயத்துக்கு முதல்ல சாதியை கேட்கிற?
ஏனென்றால் இந்த காவல் அதிகாரிகள் பல பேர் சாதி வெறியர்கள். இதனாலதான் நாங்க கூட கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு சொன்னோம். அப்போது திராவிடர் விடுதலை கழகத்தில் இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சோம். எந்த ஊரில் எந்த சாதி பெரும்பான்மையா இருக்கோ அந்த பெரும்பான்மை சாதியை சேர்ந்த அதிகாரிகளை நீங்க அந்த காவல் நிலையத்தில் அதிகாரியா நியமிக்காதீங்க. இன்ஸ்பெக்டராவோ, டிஎஸ்பியாவோ, எஸ்ஐயாவோ, கான்ஸ்டபிளாவோ நியமிக்காத. அவன் ஜாதி பாசமா, அவனுக்கு ஜாதி பாசம் இருக்கும், மாமா மச்சான் தான் இருப்பான், அவன்கிட்ட நீதி இருக்காது. இதை நாங்க அப்போதே கோரிக்கையா வைத்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் அத்தனை அனுபவம் இருக்குதா. நம்ம தோழர் சொன்னார், சந்திர சொன்னார், நான் போய் ஒரு அமைப்புல இருக்கேன், நான் போய் புகார் எடுக்க போனா என்ன விஷயம், வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. எங்களை நோக்கி அத்தனை பொதுமக்கள் வருவாங்க. பொதுமக்கள் வந்து ஐயா இந்த மாதிரி ஸ்டேஷன்ல பிரச்சனை, நீங்க வாங்கலாம். பொதுமக்கள் எங்களை போன்ற இயக்கங்களை எதுக்கு அழைக்கிறாங்க? காவல் நிலையத்துக்கு வாங்க, எங்களுக்கு துணைக்கு வாங்க அப்படின்னு அவங்க எதுக்கு அழைக்கிறாங்க? நாங்க எதுக்கு வேலையை விட்டுட்டு போறாங்க? ஏனென்றால் இந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களை மதிப்பதே இல்லை. ஆனா நீ வாங்குற சம்பளம் எப்படி வருது? எங்களுடைய வரி பணத்திலிருந்து உனக்கு வருது. சரி, நீ யாரு? நீ என்ன வானத்துக்கு குஸ்தியா? எங்கெல்ல ஒரு என் அண்ணனாவோ, என் தம்பியாவோ, மாமனாவோ, மச்சனாவோ இருக்க. இந்த பார்ப்பன ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலத்துல காவல்துறை இருந்த அதிகாரிகள் இருந்த காலத்துல இன்று பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலர் வந்திருக்காங்க. இதை பாராட்டணும். எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் தான் சொன்னாரு, காவல் நிலையங்கள்ல நம்ம போன்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வரணுமையா, பெண்கள் அதிகமா வரணுமையா அப்படின்னு பெரியார் போராடினார். ஆனா இன்னைக்கு அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மக்களே, நம்ம எளிய மக்களே இழிவுபடுத்துவது, ஆபாசமாக பேசுவது. போன வாரம் ஒரு சாதி மறுப்பு திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. 1 மாதம் கழிச்சு அவங்க என்கிட்ட வர்றாங்க, தொடர் இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் சாதி மறுப்பு திருமணம் முடிஞ்சிருச்சு, இவங்களை கொலை செய்ய பாக்குறாங்க, பாளையங்கோட்டை சேர்ந்த கூலிப்படை ரவுடிகள் இவர்களை கொலை செய்ய பாக்குறாங்க, இதுக்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே நான் உடனடியாக அங்க பாளையங்கோட்டைக்கு போன் பண்ணி பேசுறேன். அம்மா இந்த மாதிரி 2 பேர் வந்துருக்குறாங்களே, என்ன விஷயம்? அதுவாப்பா நகை காணாம போச்சு சொன்னாங்க, அவங்க வந்து விடுவிப்பட்டாங்க. நகை காணாம போச்சு, அந்த பெண் என்னமா நகை எடுக்க, நகையெல்லாம் எடுக்கல, இது பொய் வழக்கு அப்படின்னு பெண் சொல்றாங்க. நான் எந்த நகையும் போட்டு வரல. அவங்க எங்களை பாளையங்கோட்டை வர வைக்க பாக்குறாங்க. பாளையங்கோட்டை வர வச்சு அங்க இருக்க கூலிப்படை ரவுடி வச்சு கொலை செய்வது இதான் எங்க நோக்கம் அப்படின்றாங்க. இதை நான் விரிவா அந்த மாட்ட 1/2 மணி நேரம் பேசுறேன். சரிம்மா நீ பாதுகாப்பு கொடு, நான் 2 பேரையும் அழைச்சிட்டு நாங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் என் வேலை இல்லை. அப்புறம் உனக்கு என்ன வேலை? லஞ்சம் வாங்குற வேலையா? எஸ்பி ஆஃபீஸ்ல போனா 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. போன வாரம் எங்க தோழர்கள் போய் புகார் எடுக்க போயிட்டு கீழே போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பாப்புல, போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. வாங்குறாங்களா இல்லையா? எஸ்பி ஆஃபீஸ்ல, சிஓபி கமிஷன் ஆஃபீஸ்ல இல்லைன்னு மறுக்க சொல்லு, நான் ஆதாரம் தரேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு அப்பாவி இளைஞரை, ஒரு சாதாரண ஒரு எலி இளைஞரை அடிச்சு கொண்டியே நீ என்றைக்காவது கூலிப்படை ரவுடிகளை இதே போல அடிச்சு கொடுத்துருக்கியா? லாக்கப் ஆயிரக்கணக்கான நீங்க வரலாற்றுல எடுத்து பாருங்க. எந்த ஒரு கூலிப்படை ரவுடியாவது நீங்க தமிழ்நாடு முழுக்க பாருங்க, தென் மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல 100-200 ரவுடிகள் கூலிப்படை செஞ்சிருக்கான், கொலை செஞ்சிருக்கான், கொலை அடிச்சான், தாக்கினான். அந்த குற்றவாளியை நீங்க என்ன செஞ்சீங்க? மேலூர் பக்கத்துல கீழூர் என்கிற கிராமத்துல ஒரு எளிய குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், திருச்சியை சேர்ந்தவங்க, 2 அம்மாவும் அப்பாவும், அவங்க தன்னுடைய சொந்த மகனை விட்டுட்டு பாய் பின்னக்கூடியவங்க, பாயை கொண்டு வந்து பின்னி ஊர் ஊரா தெருத்தரா விட்டு வாழக்கூடியவங்க. அவங்க தங்குவதற்கு இடம் இல்லாம மேலூர் பக்கத்துல கீழே அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம், அங்க தங்கி அங்கேயே உணவு சமைச்சுக்கிட்டு பாயை ஊர் ஊரா போய் விட்டுட்டு இருந்தாங்க. ராத்திரி 2 மணிக்கு எவனே தெரியல, அந்த அம்மாவை கழுத்தஞ்சு போட்டால் நகைக்காங்க. அந்த ஐயா இறந்து போயிட்டார். நாங்கள் பல தோழர்கள், குறிஞ்சதி இயக்க தோழர்கள், நாங்கள் பல பேர் இங்கே சேர்ந்து போராட்டோம். எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கைது செய்யணும். ஏன் அந்த அக்யூஸ்டோட யாருன்னு தெரியாதா? ஏன்னா மேலூர் 50 லட்சம் பேர் இருக்கானா? ஏன் இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலை? அப்போ அடுத்து இன்னும் 2 கொலை செய்வா, அதுக்கு பிறகு கைது செய்யும். என்ன சொன்னோம்? முதல் லாக்அப் நடக்கும்போதே நீங்கள் கவனம் செலுத்திக்கணும், அல்லது 2வது லாக்அப் நடக்கும்போதே நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். செய்தியில் அரசுக்கு வந்து பொய்யான செய்தி கொடுக்கறதுக்கே சில ஊடகங்கள் கழிப்பட்டாங்க. ஸ்டாலின் என்ன செய்தா தெரியுமா? ஸ்டாலினை கண்டு பாஜக மிரள்கிறது, எடப்பாடி மிரள்கிறார், அதெல்லாம் சரிதான். ஆனால் நிர்வாக சிக்கல் எப்படி இருக்குது?
அரசு அதிகாரிகள் எப்படி மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. இங்க மடப்புறத்துல இவ்வளவு ஒரு சம்பவம் நடக்கும்போது அடுத்த 2வது நாளே ஒரு காவல் நிலையத்துல கொடூரமாக அவங்க அப்பாவை வர சொல்லி விசாரணைக்கிறாங்க. 2வது நாள் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால், உங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்கள்லாம் படிச்சு இந்த திராவிட இயக்கம் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டை தான் நீங்க காவல்துறை அதிகாரிகள போயிருக்கிறீங்க. அப்படி போன நீங்க இந்த மக்களுக்கு எதிராகவே ஏன் இருக்கிறீங்க? உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இதான் என்னோட கேள்வி. எந்த ஒரு காவல் நிலையத்துக்கு நீங்க மதுரையில் தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த காவல் நிலையத்துக்கு போனாலும் இதான் நிலைமை. இதான் நிலைமை. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. இதை நாங்கள் கேட்டால் கோவம் காவல்துறை அதிகாரிகளை இழிவுபடுத்தி பேசுவதற்கு இந்த இயக்கங்கள் இருக்குது. நாங்கள் தான் சொல்றோம், இது திமுக ஆட்சியில் நடப்பதில்லை. திமுக ஆட்சியில் மட்டும்தான் இப்படி காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லவில்லை. அதிமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருந்துச்சு, இதை விட அதிகமா இருந்துச்சு. அப்போ அரசுக்கு கீழே இந்த காவல்துறை வராதா? அரசால் இந்த காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாதா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. இதை படிக்கணும். ஐயா சொல்ல போறார், அவர் படிச்சுவோம். நாம் இன்று திராவிடர் பெரியார் கழக தோழர்களும் பல்வேறு தோழர் இயக்க தோழர்களும் பாதிக்கப்பட்ட மடப்புறத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞருக்காக நீதி கேட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு உணவு மாட்டுக்கு மாநாடு நடத்திட்டு இதே மதுரையில் 6 மாடு மாநாடு. திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், அரசு அதிகாரிகள் வரணும் அப்படின்னு உழைச்சது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தங்களுடைய உழைப்பால் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இந்த உறவு மாடு என்ன பண்ணுது, நீ பள்ளிக்கூடத்துலாம் போகாத, மறுபடியும் ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொன்னவர் மட்டும் இல்லாம ஆடு மாடை திரட்டி கொண்டு நீங்க வெட்டமெல்லாம் மாநாடு போட்டு இப்படிப்பட்ட அயோக்கிய கும்பலையும் நாம் எடுத்து பேச வேண்டியிருக்கு. இந்த நீதா பற்றி நம்முடைய தோழர்கள்லாம் பேசிட்டாங்க. நேற்று கூட நான் இணையத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். நெருங்கவே தமிழ்நாட்டில் யாராலையும் எந்த காவல்துறையாலையும் நெருங்கவே முடியாத 2 பேர். ஒன்று இந்த சுற்றுவர் இர்பான் ஒருத்தருப்பான், அந்த பையன். இன்னொன்று நிகிதா. போனா யாரையாவது காரில் இடிக்கிறான், அவனை கைது பண்ண மாட்டேன். இந்த அம்மா மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, ஆனால் சாதாரணமாக கல்லூரிக்கு போயிட்டு வராங்க. அப்போ ஏன் இந்த நிகிதா என்ற பெண் இதுவரை விசாரணை வளையத்துக்குள்ள வரவே இல்லை? அப்போ அண்ணன் பசுபொன்பாடி சொன்ன மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி யார் அந்த அதிகாரி? அந்த அம்மா நம்பர்லேருந்து யார் யாருக்கு ஃபோன் போச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துருக்கு. யாரோ யாரையோ வெட்டிடலாம். என்னவா பண்ணுவாங்க, உங்களுக்கு இங்கே இருந்து எல்லாத்தையும் நம்பரை வாங்கிக்குவாங்க. உங்களை தினமும் நீ பார்த்தியா, நீ எங்கே உட்காந்துருந்த அப்படின்னு ஒரு 10 நாள் உங்களை அலக்கழிப்பாங்க. இந்த கடை வச்சுருக்காங்க, பெட்டிக்கடை வச்சுருக்காங்க, டீக்கடை வச்சுருக்காங்கன்னா அங்கே ஏதோ ஒரு அசம்பாவித நண்பர் வந்துச்சுன்னா இந்த காவலருக்கு கூட்டு போய் 10 நாள் வைப்பாங்க. ஆனால் அந்த அம்மா புதிய தலைவர்கள் வந்து பேட்டி விடுறாங்க. இங்கே நாமெல்லாம் போராட்டம் நடத்துகிறோம். அப்போ ஒரு 5 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு என்ன தேவையா? இப்படி ஒரு கொலையை செய்யணும், அடித்து கொல்லணும், நாம் சிறைக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையா? அப்போ யாரோ ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு, அந்த அதிகாரி நீங்கள் காட்டு, ஏன் அவர்களை காப்பாற்ற பார்க்குறேன்? இதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியது. நாங்கள் ஒன்றை தமிழ்நாடு காவல்துறைக்கு சொல்கிறோம். உண்மையிலே எல்லாருக்கும் சங்கம் இருக்குது, வணிகர் சங்கம் இருக்குது, எல்லாருக்கும் சங்கம் இருக்குது. சங்கமே இல்லாத ஒரு துறை அப்படின்னா அது காவல்துறை தான். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பரிதாபம். எங்களுக்காக தான் உழைக்கிறீங்க, இரவு பகலாக உழைக்கிறீங்க. நான் ஏற்கனவே தொடக்கம் சொன்ன மாதிரி நேர்மையான பல அதிகாரிகள் உண்டு. ஆனாலும் சில அதிகாரிகள் செய்கிற தவறாக பொதுமக்களும் உங்களை தவறாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். மிக மோசமாக ஏன் நம்ம எங்கிட்ட சொன்னாங்க அஜித்குமார் குறித்து எல்லாரும் பேசுங்க. நம்ம இங்கே வேற பேச வேண்டியது. பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த ஆட்டோவில் ஓட்டிட்டு ஆட்டோ ஓட்டுற நபர்களை கேளுங்க, ஒரு நாளைக்கு போலீஸ் எத்தனை பேரை இந்த ஆட்டோக்காரங்களை பிடிச்சி என்னோட என்கொயரி பண்ணுறாங்கன்னு கேளுங்க. அப்போ கொடுத்துட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சா? அவரை நிப்பாட்டி 2 மணி நேரம் நிறுத்தி அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சிருப்பாரு. அதில் 800 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. இந்த இளவெல்லாம் நாங்கள் எப்படி வேடிக்கை பார்க்கறது? இதை அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, அதற்கு முன்பும் நடந்துச்சு. அப்போது நாங்கள் தோன்றோம். இப்போது நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம். ஏனால்
நடப்பது திராவிட மாடல் ஆட்சி. பெரியாரின் பெயரை சொல்லி, அண்ணாவின் பெயரை சொல்லி, கலைஞரின் பெயரை சொல்லி நடக்கின்ற ஆட்சியில் தவறு நடந்தால் அது எங்களுடைய சித்தாந்தத்திற்கு, எங்களுடைய தலைவர்களாகிய பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்படுகின்ற களங்கம். அப்படி ஒரு களங்கம் ஏற்படக்கூடாது. இந்த ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் தான் நாங்களும் சொல்றோம். இல்லை திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம், சர்வாதிகாரி திமுக அப்படிலாம் நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு நேற்று, கல்லூரியில் கட்டுறாங்க, கோயிலுக்கு காசு பூரா கொண்டு போய் கல்லூரி கட்டுறாங்க, இருக்கமையெல்லாம் பேசிருக்கு. சரி, யாரா பேசியிருக்காப்புல? எச்ராஜா பேசிருக்கோம் பார்த்தா எச்ராஜா எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சொன்னாங்க, தோழர்கள் வாங்க இப்படி பேசியிருக்காப்புல, கோவில் இருக்க காசெல்லாம் கொண்டு போய் கல்லூரி கட்டுறீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னு சாமி விட்றாப்புலே. நான் சொன்னேன், எச்ராஜா பேசியிருக்காப்புல, இல்லை அண்ணாமலை பேசியிருக்காப்புலையா, இல்லை நம்ம அக்கா வானதி பேசியிருக்கோம். இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இப்படி ஒரு வெட்டங்கட்ட ஒரு கூட்டத்தை வரலாற்று பார்த்ததே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மோடியை பார்த்து, மோடியா லேடியா வந்து பாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சவால் விட்டாங்க. ஆனால் அந்த அம்மையார் பெயரை சொல்லி கட்சி நடத்துகிற ஒரு தற்குறி, ஒரு மாநகட்ட தற்குறி திராவிட இயக்கத்தின் பேரே இழிவுபடுத்துது. போய் பத்திரிகையில் கேட்டால், எங்க திராவிடம்னா என்னங்கன்னா, திராவிடம்னா அது ஒரு பெரிய வார்த்தைங்க, அதுக்கு பெரிய அறிஞர் தாங்க விளக்கம் கொடுக்கணும். ஆனால் இவர் கட்சி எந்த கட்சி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர். இவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியும். இவைகளோட நம்ம இளவெடுக்க வேண்டியிருக்கு. அதனால் எங்களுக்கு தெரியும், இந்த அதிமுக என்கிற ஒரு மாநகட்ட எடப்பாடி பழனிசாமியை நாம் ஆதரிக்க முடியாது. திமுகவை தான் நாங்கள் ஆதரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். அல்லது திமுக தான் திராவிட சித்தாந்தை பேசுகிற கட்சியாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் மனப்பூர்வமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டுறோம். பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக குரல் கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவது இந்த நிர்வாகம், அரசு நிர்வாகம். அது காவல்துறை மட்டும் இல்லை, பல துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற அத்தனை தவறும் உங்கள் ஆட்சியின் மேல் பழிவிடுகிறது. இதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த தவறை நீங்கள் சரி செய்து விட்டால் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்து நீடிக்கும். இந்த ஆட்சி நீடிப்பதற்கு நாங்களும் எப்போதும் துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு, காவல்துறையில் இருக்கும் இது போன்ற ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு துணை போகக்கூடிய, ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு துணை போகக்கூடியதை நாங்கள் அழுத்தமாக சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவிற்கு துணை போகக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை களையெடுக்க வேண்டியது காவல்துறையின் அமைச்சராக கூடிய மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய கடமை. அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாலும் சரி, பொதுமக்கள் வெகுமக்கள் எப்போது பாதிக்கப்பட்டாலும் திராவிடர் பெரியார் கழகம் எப்போதும் இந்த மண்ணிற்காக மக்களுக்காக களத்தில் இருக்கும் என்று கூறி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, காவல் சித்திரவதைகளை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். திருப்பவனம் அஜித் குமாருக்கு, திருப்பவனம் அஜித் குமாருக்கு, திருப்பவனம் அஜித் குமாருக்கு, திருப்பவனம் அஜித் குமாருக்கு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். இயற்றிடே, 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 இயற்றிடே. காவல் சித்திரவதைகளுக்கு, காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான தனி சட்டம், எதிரான தனி சட்டம், எதிரான தனி சட்டம், எதிரான தனி சட்டம். இயற்றிடே, 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 இயற்றிடே. தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். திராவிடர் பெரியார் கழகம், திராவிடர் பெரியார் கழகம், திராவிடர் பெரியார் கழகம், திராவிடர் பெரியார் கழகம். காவல்துறை சித்திரவதைகளை, காவல்துறை சித்திரவதைகளை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம்.